மகாராஷ்டிரா மாநிலத்துல 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த மாநிலத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 59% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2019 தேர்தலை விட இந்த தேர்தல் 1% வாக்கு அதிகமாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்துல வெறும் 38 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக தேர்தல் நடந்து ஒட்டுமொத்தமாக இப்ப அங்க நடந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் 68% தேர்தல் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 1% வாக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னா, ஒருவேளை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகமான ஹையர் ஓட் டர்ன் அவுட் இருக்கு அப்படின்னா, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது மக்கள் கோபமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 7 முக்கியமான காரணிகள் அந்த ஆளும் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 7 விஷயங்கள் அடிப்படையில தான் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கேட்கும் பொழுது மக்கள் சொன்ன பதில்களாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுல மெஜாரிட்டி விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை தான் எங்கள் மனதில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா மராத்தியா இல்ல குஜராத்தியா அப்படிங்கிற அடிப்படையில நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். பிஜேபி, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், அப்புறம் பிஜேபி இவங்கெல்லாம் ஒரு இயற்கையாக சேர்ந்த கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு புறம் மராத்தா சென்டிமெண்ட்ல, அந்த மராத்தியர்கள் சென்டிமெண்ட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மோடியும் அமித்ஷாவும் அதானியும் அம்பானியும் குஜராத்திகள். இவர்கள் மராட்டியர்களை ஆட்சி செய்யலாமா? நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு இந்த துரோகிகள் இடம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அஜித் பவாரையும் ஏக்நாத் ஷிண்டேயும் சொல்றாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அந்த மாநிலத்துல என்னதான் குறை சொன்னாலும் ஏக்நாத் ஷிண்டே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொன்னா கூட அது என்ன சொல்றாங்கன்னா, பல இடங்கள்ல அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு சேரல. அதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கிடைக்காத பெண்கள் எல்லாம் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா அந்த மாநிலம் முழுக்க ஒரு ப்ரிடாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னா விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பின்மையும், அதற்கு அடுத்தபடியாக ஈக்குவலா இருக்கக்கூடியது விவசாயிகளுடைய பிரச்சனை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு காமன் சென்டிமெண்ட் என்னன்னா, மராட்டியர்களுடைய பெருமை அப்படிங்கிறது அந்த மாநில மக்கள் மத்தியில உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏக்நாத் ஷிண்டே அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா யாரு பவர்ல உட்கார்றது அப்படிங்கிற போட்டியினால மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சு கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு காரணிகளாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊழலை ஒழிக்க வந்தவன் நான் தான் மோடி சொல்றாரு. ஆனா அவரே ஊழல் குற்றச்சாட்டு வச்ச அஜித் பவார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா அவரையே கூட்டணியில வச்சிருக்கிறாருன்னா இது எந்த விதத்துல ஒரு நியாயமான நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான்ல இருந்து ஷாருக் கான்ல இருந்து அம்பானி குடும்பத்தோட ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஷாருக் கானும் குடும்பத்தோட ஓட்டு போட்டிருக்கிறாரு. சல்மான் கான் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய பாதுகாவலர்களோடு ஓட்டு போட்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்த பாலிவுட்டும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 1% வாக்குகள் அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் பீதியை கலப்புது பாஜகவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 0.8% வாக்கு வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் தோல்வியை தழுவிச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஸோ ஹரியானா மாநிலத்திலையும் எக்ஸிட் போல் பெரும்பான்மையாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன போதிலும் இறுதியாக பிஜேபி வெற்றி பெற்றாங்க. அந்த பிஜேபி பெற்ற வெற்றிக்கு பின்னாடி பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளுடைய சந்தேகங்களும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இன்னும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கவும் இல்லை. அதை பத்தி என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது, அது அந்த விசாரணை நடக்குமா இல்லை அதுக்கு இன்னும் 50 வருஷம் எடுத்துக்குமா அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். ஸோ இப்ப பெரும்பான்மையா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஒரு சிலவங்க இப்போ மகாயுதி கூட்டணி தான் திரும்பவும் ஆட்சியில் அமருவாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் தொங்கு சட்டமன்றம் வரும், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே சொல்றத பார்க்க முடியுது. பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பக்கம் பிஜேபி தான் 146 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் 103 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பெரும்பான்மையான இடங்கள் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அங்க
இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வந்து மாறி இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 2019 இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி வெற்றி பெறுகிறார். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 49ல் 41 இடங்கள்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுது. அது தொடர்ந்து நடந்த தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல். அதுல அன்றைக்கு வந்து அன்டிவைடட் இன் சிவசேனாவும் பிஜேபியும் சேர்ந்து தான் அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்புறம் அவர்களுக்குள்ள இருந்த கூட கருத்து வேறுபாட்டுனால சிவசேனா பிரிச்சுட்டு வந்து அவர் வந்து காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணியை வச்சு ஆட்சியை நடத்தினார். 2019 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி நடத்தினாரு. அப்புறம் பிஜேபி தன்னுடைய வேலையை காட்டுச்சு. எங்களையா முதுகுல குத்துற, அப்ப நான் உன்னை குத்துறேன்னு சொல்லி கட்சியை உடைச்சு இப்பொழுது மகாயுதி கூட்டணியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2019 என்ன ட்ரெண்ட் இருந்ததோ அதுதான் இப்ப திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அந்த மாநில மக்கள் அப்படிதான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு மோடி வேண்டாம், பிஜேபி வேண்டாம், பிஜேபி கூட்டணியும் வேண்டாம் அப்படின்னு தான் முடிவெடுத்து 33 இடங்கள்ல இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப அந்த 33 தொகுதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை கணக்கு பண்ணி பார்த்தாலே பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணி வந்து எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் லோக்பால் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு வந்து 165 இடங்கள் வரைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. ஸோ இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க கிட்ட கேட்ட கேள்விகள் படி வந்திருக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 காரணிகள் கிட்ட வந்து எந்த கூட்டணி வெற்றி பெற போகிறதுன்றத தீர்மானிக்கிறது இந்த 7 காரணிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓபிசி ஓட்டர்ஸோட கன்சாலிடேஷன். இந்த ஓபிசி ஓட்டர்ஸ் எப்பயுமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. ஓபிசி கம்யூனிட்டிஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கரும்பு பருத்தி போன்ற பயிர்களுக்கு உரிய விலை வந்து கொடுத்து அதை கொள்முதல் பண்ணல ஒன்றிய அரசும். ஏக்நாத் ஷிண்டே அரசும் அதை சரியாக அவர்களை பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரு கடுப்புல தான் விவசாயிகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே அந்த மாநிலத்துல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை எழுப்பியிருந்தாரு. குஜராத் விவசாயிகளுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற விஷயம் பேசினதெல்லாம் அந்த மாநிலத்துல ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தா ரிசர்வேஷன் இஷ்யூ. அந்த மராத்தா கம்யூனிட்டி இப்போ டோட்டலாகவே பிஜேபிக்கு எதிராக இருப்பதாக சொல்றாங்க. அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கும் சரத்பவாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதாக சொல்றாங்க. காங்கிரஸுக்கும் சரத்பவாருக்கும். ஸோ அது ஒரு கன்சால்டேஷன் இது இருக்கிறதுனால பிஜேபிக்கு அது ஒரு பின்னடைவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விதர்பா ரீஜன்ல டைரக்டா பிஜேபி காங்கிரஸ்ன்னு ஃபைட் இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் ஒரு டாமினேட்டிவ் பார்ட்டியாக, ஒரு முக்கியமான பார்ட்டியாக வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. 13 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க தான் லீடிங் பார்ட்டி. ஸோ அது வந்து ஒரு கீ ஃபேக்டரா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். என்னதான் ஏக்நாத் ஷிண்டே வந்து பெண்களுக்கு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ கொடுக்கறதா இருந்தாலும் அது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை. அதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. அதை ஆக்சஸ் பண்றதுக்கே எங்களுக்கு தெரியல அப்படின்னு பல பெண்கள் சொல்றாங்க. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இவர்கள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எங்களை தவிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. தெலுங்கானா மற்றும் கர்நாடக முதல்வர்களை, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் முதல்வர்களை கூட்டிட்டு வந்து அவர்களையும் பிரச்சாரம் பண்ண வச்சது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜா இந்தியா கூட்டணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் டைனமிக்ஸ், இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ரென்த்தை வெளியே காட்டுறதுலயே பிஜேபி கூட்டணி தோற்று போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரச்சாரத்துக்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் போகவே இல்லை. ஆனா இந்தியா கூட்டணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பக்காவா வெளிக்காட்டி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் சூப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ரீஜனல் வேரியேஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிஹேவியர் வந்து மராட்டியர்களா குஜராத்திகளா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த மாநிலத்தில் மாறி இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல, அதுவும் மும்பை போன்ற விஷயங்கள்ல அதானியும் குஜராத்தி, அம்பானியும் குஜராத்தி, மோடியும் குஜராத்தி, அமித்ஷாவும் குஜராத்தி, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மராட்டியர்களை ஆட்சி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் லீடர்ஷிப், அப்புறம் ஃபேக்ஷனலிசம். அந்த பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டா இருக்கக்கூடிய லீடர்ஸ்னு யாரும் இல்லை.
அவர்களுக்குள்ளாக சண்டை போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் டெல்லியை நோக்கியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. சரத்பவார் இருக்கிறாரு, உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு. காங்கிரஸ் வந்து என்னதான் தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் நானா பட்டேல் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் 23ஆம் தேதி தெளிவாக தெரிஞ்சிடும். தொடர்ந்து அதை குறித்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.